music. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். ஆபரேஷன் நும்கூர் என்ற திட்டத்தின் ஒரு பகுதியாக மலையாள திரைப்பட நடிகர்களான பிருத்திவிராஜ் மற்றும் துல்கர் சல்மான் ஆகியோரின் வீடுகளில் சுங்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். லோகா படம் மலையாள திரையுலகிலேயே அதிகம் வசூல் செய்யப்பட்ட படமாக 270 கோடி வசூல் செய்து மோகன்லாலின் எம்புரான் படத்தின் வசூலை முந்தியுள்ளது. துல்கர் சல்மான் தான் லோகா படத்தின் தயாரிப்பாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. எம்புரான் படத்தின் இயக்குனர் பிருத்திவிராஜ் வீட்டிலும் இன்று சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மலையாள திரையுலகம் திடீரென பாக்ஸ் ஆபீஸில் கொடிகட்டி பறந்து வரும் நிலையில் மிகப்பெரிய மோசடி நடப்பதாக தகவல்கள் வந்த நிலையில் அதிரடியாக முன்னணி நடிகர்கள் வீடுகளில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. தேவராவில் உள்ள பிருத்திவிராஜின் வீட்டிலும் பனம்பில்லி நகரில் உள்ள துல்கர் சல்மானின் வீட்டிலும் இந்த சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஆடம்பர கார்கள் வரி செலுத்தாமல் பூட்டான் வழியாக இந்தியாவுக்கு கடத்தப்படுவதை கண்டறிந்ததை தொடர்ந்து சுங்கத்துறை அதிகாரிகள் நாடு முழுவதும் ஆபரேஷன் நும்கூர் திட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர். திருவனந்தபுரத்தில் உள்ள பிருத்திவிராஜின் வீட்டிற்கு சென்ற குழுவினர் அங்கு வாகனங்கள் இல்லாததால் திரும்பிச் செல்ல நேர்ந்தது. இன்று கேரளாவில் 30 இடங்களில் சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. வெளிநாடுகளில் இருந்து பூடானுக்கு ஆடம்பர வாகனங்களை இறக்குமதி செய்ய சில விதிவிலக்குகள் உள்ளன. இந்த வாகனங்கள் பின்னர் போலியான முகவரிகளில் பதிவு செய்யப்பட்டு இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு கடத்தப்படுகின்றன. இந்த கடத்தல் ஒப்பந்தங்களை ரகசியமாக முடிப்பதற்காக இந்தியாவில் முகவர்கள் உள்ளனர். இந்த முகவர்களை சுங்கத்துறை அதிகாரிகள் கடந்த சில காலமாக உன்னிப்பாக கண்காணித்து வந்தனர். அவர்களை மையமாக கொண்ட விசாரணையில் வாடிக்கையாளர் பட்டியல் கண்டறியப்பட்டது. இதில் திரைப்பட நட்சத்திரங்கள் மற்றும் பிற பணக்காரர்களின் பெயர்களும் இருந்தது குறிப்பிடத்தக்கது. பூடானில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் வரியை தவிர்ப்பதற்காக இந்தியாவில் பழைய வாகனங்களாக பதிவு செய்யப்படுவதை சுங்கத்துறை அதிகாரிகள் கண்டறிந்தனர். கேரளா மற்றும் லட்சத்தீவுகளின் பொறுப்பு ஆணையரின் தலைமையில் மாநிலத்தில் சுமார் 30 மையங்களில் சோதனை நடத்தப்படுகின்றன. நடிகர்கள் தவிர களமச்சேரியை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் வீட்டிலும் மலப்புரம் மற்றும் கோழிக்கோட்டை சேர்ந்த வாகன விற்பனையாளர்கள் இடங்களிலும் இந்த சோதனை நடைபெற்றது. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.